வெற்றி அடையணும். இதில் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா செல்வராகவன் அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் போயிட்டார். அவர் இருந்தால் கொஞ்சம் சொல்கிறதுக்கு பயந்துகிட்டே இருந்திருப்பேன். இப்போ சொல்லலாம். இங்கே 3 பேர் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கோம்னா இதில் செல்வராகவன் தான் சினிமா பிடிச்சு வந்தவர். தனுஷு சினிமா பிடிக்காது. 5-6 படம் பண்ணுற வரைக்கும் அவருக்கு சினிமா பிடிக்கும். என்னை விட்டுருங்கப்பா நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்கப்பா நான் போயிடுறேன்னு தான் வருவார். நான் குழுவ இளமையை கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் ஸ்டார்ட்ல வந்து அழுதுகிட்டே தான் நடிப்பார். செல்வராகவன் படிக்கும்போது அவர் ரொம்ப பெரிய படிப்பாளிங்க. இன்னும் சொல்ல போனால் எங்கள் வீட்டில் அவர் தான் அதிகம் படிப்பாளி. இல்லைப்பா, அவர் தான் மாணவன் அதிகம் படித்தவர். மெடலிஸ்ட், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் என்ன பண்ணாரு, செகண்ட் இயர் படிக்கும்போது நான் என்ன ஒரு வீட்டில் ஒரு கொள்கை வச்சிருந்தேன்னு, அப்படி சினிமாவுக்கு யாருமே நம்ம பிள்ளைங்க வந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய பேசவா டைம் இருக்கு. நம்ம பிள்ளைங்க சினிமாவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரிவியூ ஷோவுக்கு கூட கூப்பிடுவோம். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். இப்படி இருக்கிறப்போ அவர் செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு நாள் அப்படியே கவின்னு வந்தார். அப்படியே அந்த புக்கு ஸ்டைலர் தெரிஞ்சார். அப்படியே உட்காந்து, அப்பா நோ காலேஜ். என்ன செகண்ட் இயர் தானே போயிருக்கேன். இல்லைப்பா நோ காலேஜ். அப்புறம் ஆனால் பத்துங்குது. ஏன்னா அந்த என்ஜினியர் சீட் வாங்குறதுக்கு நான் பட்ட கஷ்டத்தை விட அவங்க அம்மா விஜயலட்சுமி பட்ட கஷ்டம் இருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சீட்டு வாங்கினேன். அப்போ இன்னும் என்ன சொல்ற, இல்லைப்பா சினிமா தான். அப்போ எனக்கு டக்குன்னு கோவம் வரல. நான் ரொம்ப எமோஷனல் பர்சன். கோவம் உடனே வந்துடும். கோவப்படாம சடன்னா யோசிக்கணும், என்னடா செய்கிறது, படிப்பு போயிடுமே. அந்த சினிமா எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இருந்தது, எங்கள் அப்பா காலத்திலையும் இருக்கு, எங்கள் அப்பாவுக்கு பின்னாலையும் இருக்கு. டிகிரி அப்படி இல்லை ராஜா. இப்போ போச்சுன்னா மறுபடியும் வராதுங்க. இன்னைக்கு எங்கேயாவது சினிமா போகணும்னா கூட ஒரு டிகிரி தேவைப்படுது. நீ ஒரு டிகிரி வாங்கிக்குவா, நான் அவனை சினிமாவில் எங்கேயாவது சேர்த்து வைப்பேன். இது வந்து சத்தியமாக சொல்லிட்டு போய் அவனை ஏமாற்றி காலேஜுக்கு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றும் பேசல. அடுத்த நாள் காலேஜுக்கு போயிட்டாரு. பார்த்தா நல்ல மார்க், என்ஜினியர் ஆகிட்டாரு. நான் என்ன பண்ணேன், இதுக்கு இடையில ஒரு அமெரிக்காவுக்கு அனுப்பிடலாம் அப்படின்ட்டு ஐடியாலாம் பண்ணி வச்சுட்டேன். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி சிகாகோவில் ஏதோ ஒரு இது ஃபிலிம் ஸ்போர்ட்ஸோடு சேர்ந்து அப்படி சொன்னால் தான் அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஏற்பாடு ஒன்று வச்சுருந்தேன். அவரும் என்ன நாடு கடத்தணும் ஒன்று பிளான் பண்ணுறீங்களா நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நான் சொன்னதை நீங்கள் செய்யணும், சினிமா தான். அதுக்கப்புறம் யாருக்கிட்ட சொன்னதும் கேட்க மாட்டாங்க. என்ன உன் மகன் எனக்கு எப்படியா திட்டுறது. ரவிக்குமார் தான் கேட்டேன். ரவிக்குமார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் பண்ணுங்க. அவரும் நானும் ஒரு படத்தில் வேலை செஞ்சுருக்கோம். எங்கேயாவது வச்சுக்கையாங்க. நான் கண்டபடி திட்டுவேன் என் அசிஸ்டன்ட் டைரக்டர். கோவப்பட்டா உன் மகனை நான் எப்படி திட்டுறது. இப்படி ஒவ்வொரு காரணம் ஒவ்வொருத்தருக்கு. யாருமே பேசிக்கல. பாலச்சந்தர் சார்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி, சார் அவனுக்கு சினிமா புரியல, நான் உங்ககிட்ட அனுப்புகிறேன், சினிமா வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சார்கிட்ட அனுப்பினேன். ஒரு 2 மணி நேரமாக காணோம். அவர் பாலச்சந்தர் சார்கிட்ட ஃபோன் வரும். இவனுக்கு ஏதோ ஃபயர் இருக்கியா, இவன்கிட்ட விட்டு நானே பார்த்துக்கிறேன். இது என்னடா இது ஒளியை தெரியாமல் தலையாரி வீட்டில் விழுந்த கதையாக போய் சினிமா வேண்டாம்னு சொல்லுங்கன்னா அவர் என்கிட்ட என்னமோ இருக்குங்கிறாரு. இருந்திருக்கலாம். பட் எப்பவுமே குழந்தைகள் மேலே பேரண்ட்ஸுக்கு அண்டர் எஸ்டிமேட் தான் இருக்கும். நம்ம குழந்தைங்க நம்மளோட இருப்பாங்களா, நம்மளோட வசதியாக வந்துடுவாங்களா, இல்லை பெருசாக சாதிச்சிருவாங்களா அப்படின்னு இருக்காது. நமக்கு அப்படித்தானே இருக்கும். அவர் உள்ள ஒரு லெஜெண்டரி டைரக்டாக அவர் வரணும், அன்னைக்கு நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ண முடியும். யார்கிட்டையும் ஒரு ஒர்க் பண்ணவும் இல்லை. அங்கேயே இருந்து ஒரு 2 மாதத்தில் வந்துட்டார். இல்லைப்பா அவர் சீரியல் தான் எடுக்கிறாரு, எனக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதில் வந்து நாங்கள் குழு உதவி எடுத்து முடிச்சதுக்கப்புறம்
காதல் கொண்டு என்னை எடுத்து கொண்டு நிறுத்தி வந்தோம். இது அவங்க அம்மா போட்ட ஒரே கண்டிஷன். ஒரு நாள் நைட்டு ஒரு 2 மணிக்கு நான் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது என் டாக்டர் பக்கத்தில் வந்தாங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் பெண்களுடைய அதிகாரம் தான் அதுதான். எல்லா வீட்லையும் அப்படித்தான் நினைக்கிறோம். எங்கள் வீட்லேயும் அப்படித்தான். அந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு. என்னம்மா நீ தூங்காமல் நேற்று வந்துட்டு இருக்க? இல்லைப்பா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு கதை சொல்லணும் கேட்டீங்களா? இல்லை நீ மெடிக்கல் காலேஜுக்கு போகிறதுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகிட்டு எனக்கு அப்படின்னா சரி சொல்லி கேட்பேன் அப்படின்னு கடற்கடன்னு ஒரு கதையை சொல்லுது. எக்ஸலண்ட்டாக இருக்குது ஒரு கதை. இது யாருமா சொன்னது? செல்வா சொன்னான். புரிஞ்சிடுச்சு. எங்கள் சிஸ்டர் கட்டினா எங்கள் விளக்கு இன்னும் அவன் புரிஞ்சிடுச்சு. கரெக்டாக அவன் அப்ரோச் பண்ணான், இல்லாட்டி அவங்களே முடிவு பண்ணாங்களோ தெரியல. இது செல்வாவுடைய கதைப்பா. அவன் சொல்றதுக்கு பயந்துட்டு என்கிட்ட சொன்னான், கதை நல்லா இருக்குப்பா. இப்போ என் பெரிய பொண்ணு இருக்கு அம்மா, அவங்களும் ஒரு டாக்டர் தான். 2 பேரும் வந்து இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சு, ஏதோ வற்புறுத்தல் நடக்க போகுது அப்படின்ட்டு. இதை என்ன பண்ணணும்? இந்த கதையை படம் எடுக்கணும். யாரு? நீங்க தான். யார் நடிக்கிறது? தனுஷ் தான். டைரக்ட் பண்றது செல்வா தான். இது உள்ள இந்த 3வது லேடி என்று விஜயலட்சுமி, அவங்க வரும்போது தான் என் பலமெல்லாம் போயிடுச்சு. இனிமேங்க அவங்க சொல்றது மட்டும்தான் நடக்கும், நம்ம சொல்றது நடக்காது. அவங்க தான் கேட்டாங்க, என்னங்க அவங்க யாருக்கும் ஒர்க் பண்ணலையாமா, இது படம் எடுக்கிறது ஒரு 4-4.5 கோடி ரூபாய் செலவாகும் அன்னைக்கே. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்கும், படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படின்னு இப்போ எவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க விஜயலட்சுமி. நான் சொன்னேன், என்ன ஒரு 2-2.5 கோடி ரூபா இருக்கும். இந்த படம் எடுக்க எவ்வளோ செலவாகும்? ஒரு 4-4.5 கடன் வாங்குங்க. பொண்டாட்டி சொல்றாரு இப்படி எங்கேயாவது சொல்லுவாங்களா யாராவது கடன் வாங்குங்க அப்படின்னு? யாரையாவது கடன் வாங்குறீங்க, பெத்த மகனுக்காக வாங்க மாட்டீங்களா? அப்படி கடன் வாங்கி வந்தவர் தான் செல்வராகவன்.